வீட்டுக்கு வர பாண்டியன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அந்த முடிவை இப்போ எல்லார் முன்னிலையிலயும் சொல்ல, இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக, ஆனா இதுக்கு இங்க ராஜியும், மீனாவும் சப்போர்ட் பண்றாங்க. இதை கேட்டு தங்கமேல் இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது என்னன்னா, இங்க வீட்டுக்கு வர பாண்டியன் வீட்ல இங்க பொறுப்பா நடந்துக்கிறதுன்னு பார்த்தா தங்கமேல் தான். வீட்ல எல்லாரையும் கவனிச்சுக்கிறான், நல்லா பார்த்துக்கிறான். 30 பேருக்கும் 3 வேளைக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கா. இப்படி இதெல்லாம் பண்ணும்போது, இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்துறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுத்து கடையில இருக்க கணக்கு வழக்கெல்லாம் இனிமே தங்கமேலே பார்த்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். இனிமே அரசிக்கு லீவு தான்ற மாதிரி சொல்ல, ஐ ஜாலி அப்படின்னு இங்க அரசி கத்த, இங்க தங்கமேலுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போடுது. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம தான் எதுவுமே படிக்கலையே, இதுல இந்த கடை கணக்கு வழக்கெல்லாம் நம்மளால எப்படி பார்க்க முடியும் நினைச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா மயிலு நீ எடுத்து நடத்துவல்ல அப்படின்னு கேட்க, அது வந்து மாமான்னு இழுக்க, இங்க ராஜி சொல்றாங்க, என்னக்கா இந்த விஷயத்த நம்ம கிட்ட மாமா சொல்லியிருந்தா நம்ம இந்நேரம் சந்தோஷப்படுவோம். இவங்க என்னமோ பிஏலாம் படிச்சிருக்கதா சொல்றாங்க, கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு இப்படி பயப்படுறாங்களே. அக்கா அப்படி பார்த்தா இவங்களுக்கு ஏதோ கணக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பேசாம நம்ம கோத்து விட்டுருவோமான்னு சொல்ல, ஏய் என்னடி பேசுறேன்னு இங்க மீனாவும் கேட்குறாங்க. உங்களுக்கு இதுல விருப்பமா விருப்பம் இல்லையா? இங்க ஏற்கனவே கதிரையும் செந்தில் மாமாவையும் எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது எப்படி சிரிச்சாங்க, இப்போ இவங்களும் அவமானப்பட்டு நிக்கட்டுமே அப்படின்னு ராஜி சொல்ல, மீனாவும் அப்பதான் யோசிக்கிறாங்க. நீ சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க கோமதி சொல்றாங்க, அது எப்படிங்க வீட்டுல ஏற்கனவே 2 மருமகள்கள் இருக்காங்க, இந்த நேரத்துல போய் நீங்க புதுசா வந்த, அதுவும் நீங்க கூட்டிட்டு வந்த மருமகள்ன்றதுனால எல்லா பொறுப்பையும் தங்கமேல்கிட்ட எடுத்து கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இதனால ராஜி மனசும் மீனோட மனசும் எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிச்சிங்களான்னு கோமதி கேட்க, இதுக்கு உடனே பாண்டியன் சொல்றாங்க, என்னப்பா உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க இந்த பொறுப்பை தங்கமேல்கிட்டே கொடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா தங்கமயில் இது வேணாம், இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா அத்தை சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சிட்டு இங்க உடனே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த பொறுப்பை எப்போதும் போல அரசியே பார்க்கட்டும், இல்ல எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க ராஜி மீனா 2 பேரும் தங்கமேல்கிட்ட சொல்றாங்க, இல்ல மயிலு எங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்களே எடுத்து நடத்துங்க. ராஜி காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்கான், அவளால முடியாது, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னாலே முடியாது, இப்போ நீங்க வீட்டு பொறுப்பை எடுத்து நடத்துற மாதிரி இந்த கடையோட கணக்கு வழக்க பார்க்க போறீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல, இல்ல அது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்தம்மா மயிலு அப்படின்னு சொல்லி இந்த நோட்டெல்லாம் எடுத்து இங்க கொடுக்க, இந்த கணக்கு வழக்க பார்த்து வைமா, நான் காலையில போகும்போது வாங்கிட்டு போறேன்னு சொல்ல, இது பயங்கரமான ஒரு டென்ஷனா இருக்கு எங்க தங்கமயிலுக்கு. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஏ முடிச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்காங்க, இப்போ இவங்களோட வாழ்க்கை பொய்யிலேயே போயிட்டு இருக்கு. இதுல இந்த கணக்கு வழக்க தப்பா பார்த்து எல்லா முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணுமே நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில இருக்க, இங்க கோமதியும் சொல்றாங்க, ஆமா மயிலு இங்க ராஜி மீனாவே விட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நீயே பார்த்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க தங்கமயில ரொம்ப சோகத்தோட உள்ள போறதா பார்த்த ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கரமான ஒரு ஹாப்பியா இருக்கு. நாளைக்கு தெரியும்க்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன தெரியுறது, இப்பவே தான் அவங்க முகத்துல நல்லா தெரியுதுன்னு மீனா சொல்ல, அட ஆமாக்கான்ற மாதிரி 2 பேரும் செம ஹாப்பில இருக்காங்க.